மக்களே வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மதர் தெரசா என்ஜினியர் காலேஜிலேருந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த ஸ்கூல் மாணவிகளுக்காக, மாணவிகளுக்காக. அதில் விஜி ஸ்கூல்லேருந்து 48 மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கல்லூரியை அவங்களுடைய பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பல போட்டிகள் அங்கே நடந்தது. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து பல்வேறு ஸ்கூலில் மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. விக்டோரியா மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளும் ரொம்ப ஆர்வமாக அந்த போட்டிகளை கலந்துக்க செல்கிறாங்க. நிறைய போட்டிகள், நடன போட்டி, பாட்டு போட்டி, ரங்கோலி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இப்படி நிறைய நடந்தது. இந்த பக்கம் வந்து ரங்கோலி நடக்கு. இது ரெண்டு பேராக சேர்ந்து இந்த போட்டியில் கலந்துக்கலாம். அதில் விக்டோரியா ஸ்கூல் பிள்ளைங்கன்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாணவிகள் ரொம்ப உற்சாகமாக. அங்கே அந்த ரங்கோலி செஞ்ச இடத்துல நல்ல வெயில், ஆனால் இப்போ மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப அருமையாக செஞ்சாங்க. விஜிஎஸ் பள்ளியின் டிராயிங் மிஸ் பிள்ளைங்களை நல்லா வழி நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய ஐடியாக்கள் கொடுத்தாங்க. அதை பிள்ளைங்க நல்லா கேட்டு பயன்படுத்தி தங்களுடைய ரங்கோலியை அதில் செய்கிறாங்க. இந்த பகுதியில் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டாகிற பொருள், யூஸ் அண்ட் த்ரோ, அந்த பொருளில் இருந்து நிறைய ஆர்ட் செஞ்சாங்க மாணவிகள். நம்ம விஜி ஸ்கூலில் உள்ள மாணவிகள் ரொம்ப அருமையாக சிந்திச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கற்பனை திறனை அந்த வேஸ்ட்டாகிற பொருளை வச்சு அருமையாக செஞ்சுருந்தாங்க. முட்டை கூட்டிலேருந்து, யூஸ் அண்ட் த்ரோ கப்பிலேருந்து. திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் லைட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ் அண்ட் த்ரோ கப்பிலேருந்து. இந்த போட்டிலையும் நிறைய மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்ட பள்ளிகளிலிருந்து ரொம்ப அருமையாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு இருக்க டேலண்ட், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா யோசித்து எப்படி செய்யலாங்கிற மாதிரி அவங்களே கற்பனையில் அழகாக செஞ்சுருந்தாங்க வேஸ்ட்டான பொருள் இருந்து. இந்த பக்கம் டிராயிங் காம்படிஷன் நடந்தது. இதுலேயும் விஜிஎஸ் பள்ளியிலேருந்து மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. அழகாக நல்லா டிராயிங் வரைஞ்சிருந்தாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக ஆர்வமாக வரைஞ்சிட்ருக்காங்கன்னு. இதுலேயும் அநேக மாணவர்கள் கலந்துருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட போட்டியில் பிள்ளைங்களை கலந்துக்க வைக்கிறதுனால அவங்களுடைய திறமைகள், கற்பனை திறன்கள் இதெல்லாம் வெளிப்படும். அதுக்கப்புறம் வெற்றியோ தோல்வியோ, போட்டியில் பரிசு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, அவங்க தைரியமாக அந்த எந்த ஒரு இதையும் ஃபேஸ் பண்ணுற அந்த மனதைரியம் அவங்களுக்கு வளரும். அடுத்து இந்த போட்டி மதியம் 3 மணிக்கு முடிஞ்சுது. இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா மாணவிகளையும் ஒருங்கிணைத்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அந்த கல்லூரியிலேருந்து. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்கிட்ட இருப்பாங்க மாணவிகள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்தாங்க. அப்புறம் விக்டோரியா பள்ளி மாணவிகள் அருமையாக கிளம்பிட்டாங்க. அவங்க அந்த கல்லூரி பஸ்ஸிலே திருப்பி ரிட்டன் பள்ளிக்கு வந்தாச்சு. இது ஒரு நல்ல ட்ரிப்பு மாதிரி இருந்தது. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.